ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு TN for Tech தமிழ் சேனல். சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் தங்க முதலீட்டு பத்திரம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தங்க முதலீட்டு பத்திரத்தை மார்ச் 1, 2021 இருந்து மார்ச் 5, 2021 வரைக்கும் சேல் பண்றாங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். சோ யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல பாண்ட் வாங்கலாம், என்னென்ன வழிகள்ல வாங்கலாம், இந்த ஸ்கீம்ல முதலீடு செய்வதற்கான குறைந்தபட்ச தொகை எவ்வளவு, அதிகபட்சமா நீங்க எவ்வளவு பாண்ட் வாங்கலாம், இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நீங்க கேரண்டி ரிட்டர்னா எவ்வளவு திரும்ப பெறலாம், இந்த ஸ்கீமினுடைய பயன்கள் என்னென்ன, ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, நார்மலா கோல்டு கடையில வாங்குறதுக்கும் இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் வெளியிடப்படும் தங்க முதலீட்டு பத்திரம். நார்மலா கடையில வாங்குற கோல்டுக்கு உண்டான அனைத்து நன்மைகளையும் இந்த ஸ்கீம் உங்களுக்கு வழங்கும். இந்த ஸ்கீமுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா தங்கத்தினுடைய ரேட் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பாண்டினுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கீம்ல நீங்க வாங்கின தங்கத்திற்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இந்திய கவர்மெண்ட் உங்களுக்கு வழங்குவாங்க. சோ இந்த ஸ்கீமை இந்தியன் கவர்மெண்டே ரன் பண்றதுனால இது ஒரு சேஃபான டிஜிட்டலைஸ்டு எலக்ட்ரானிக் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால நவம்பர் 2015 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம். இந்த தங்க முதலீட்டு பத்திரத்தை வருஷம் ஃபுல்லா நீங்க எப்ப நினைச்சாலும் வாங்க முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு நிதியாண்டுலயும் பார்ட் வைஸா இந்த பாண்டை இஷ்யூ பண்றாங்க. அதுவே ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தையில இந்த பாண்டை நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கோல்டு பாண்டை எப்படி வாங்கலாம்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையை மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணி இந்த கோல்டு பாண்டை நீங்க வாங்கலாம். எந்த டேட்ல நீங்க இந்த பாண்டை வாங்குறீங்களோ அன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல கோல்டு பிரைஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான கோல்ட டிஜிட்டல் ஃபார்ம்ல உங்களுக்கு பத்திரமா வழங்குவாங்க. கூடவே அடுத்த 8 வருடத்திற்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்க பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ், 8 வருடம். சோ ஒன்ஸ் நீங்க இந்த பாண்டை வாங்கினதுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு இந்த பாண்டை நீங்க விற்கும் பொழுது அன்னைக்கு டேட்ல கோல்டினுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நீங்க பெறலாம். கூடவே இந்த 8 வருடத்திற்கான 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்க பெறலாம். அடுத்து எப்பெல்லாம் இந்த பாண்டை நீங்க வாங்கலாம்னு பார்க்கலாம். ஒரு வருடத்துல எல்லா நேரங்கள்லயும் இந்த பாண்டை நீங்க வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கால அளவுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல மட்டும் தான் இந்த பாண்டை வாங்க முடியும். சோ ஃபைனான்சியல் இயர் 2020-21க்கான இந்த பாண்டை வாங்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் கேலண்டரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீரிஸ், சப்ஸ்கிரிப்ஷன் டேட், இஷ்யூ டேட். இதுல சீரிஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த பாண்டை இஷ்யூ பண்ணதனுடைய எண்ணிக்கை. அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டேட், எந்தெந்த கால அளவுல இந்த பாண்டை இஷ்யூ பண்ணாங்க. சோ இப்போ கரண்ட் ரன்னிங்ல சீரிஸ் 12 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பாத்தீங்கன்னா மார்ச் 1, 2021 இருந்து மார்ச் 5, 2021 வரைக்கும் இந்த பாண்டை நீங்க வாங்கலாம். ஒன்ஸ் மார்ச் 1, 2021 இருந்து மார்ச் 5, 2021 இந்த இடைப்பட்ட கால அளவுல நீங்க இந்த பாண்டை வாங்கும் பட்சத்துல மார்ச் 9, 2021 இந்த தங்க முதலீட்டு பத்திரத்தை டிஜிட்டலைஸ்டு ஃபார்ம்ல உங்களுக்கு வழங்குவாங்க. இந்திய குடிமகனான எந்த ஒரு தனிநபரும் தனியாகவோ இல்ல ஜாயிண்டாகவோ இந்த பத்திரத்தை வாங்கலாம். அதுவே குழந்தைகளுடைய பெயர்ல அவங்களுடைய லீகல் கார்டியன் இந்த பாண்டை வாங்கலாம். அடுத்து எந்த ஒரு ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டிஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களும் இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஸ்கீம்ல பாண்ட் வாங்க முடியாது. அதுவே ஒரு இந்திய குடிமகன் இந்த பாண்டை வாங்கினதுக்கு அப்புறம் அயல் நாட்டு குடியுரிமை பெற்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல கண்டினியூ பண்ணலாம். அடுத்து எங்கெல்லாம் இந்த தங்க முதலீட்டு பத்திரத்தை வாங்கலாம்னு பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பாண்டை ரிலீஸ் பண்ற குறிப்பிட்ட கால அளவுல எல்லா நேஷனலைஸ்டு பேங்க், போஸ்ட் ஆபீஸ், ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த இடங்கள்ல இந்த பாண்டை நீங்க வாங்கலாம். இதுவே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீரியடான குறிப்பிட்ட கால அளவு இல்லாம ஷேர் மார்க்கெட்ல நீங்க எப்ப வேணாலும் வாங்கலாம். அடுத்து இந்த ஸ்கீமினுடைய ஃபியூச்சர்ஸ், பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்றதுனால இது ஒரு சேஃபஸ்ட், பாதுகாப்பான கோல்டு பர்ச்சேஸ் ஸ்கீம். நீங்க இன்வெஸ்ட் பண்ற தங்கம் டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால எந்த ஒரு திருட்டு பயமும் இந்த ஸ்கீம்ல இல்ல. அதுவே நீங்க கடைகள்ல பிசிக்கலா கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா அதை நீங்க சேஃபாவும் செக்யூரிட்டியாவும் வச்சிருக்கணும். கேரண்டியான ரெகுலர் 2.5% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒவ்வொரு 6 மாதமும் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நீங்க பெறலாம். இந்த ஸ்கீம்ல இந்த பாண்டை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நீங்க வாங்கும் பட்சத்துல ஒவ்வொரு கிராமுக்கும் 50 ரூபாய் டிஸ்கவுண்டா பெறலாம். சோ ஒவ்வொரு நாளும் கோல்டினுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்துல உங்களுடைய பாண்டினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கூடவே 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அதிக லாபம் பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 8 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாண்டை நீங்க விற்கும் பட்சத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு டாக்ஸும் கட்ட தேவையில்லை. இந்த பாண்டை கொலாட்டரலா யூஸ் பண்ணி எந்த ஒரு பேங்க்லயும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். அடுத்து என்னென்ன வழிகளில் இந்த பாண்டை வாங்கலாம்னு பார்க்கலாம். கேஷ், டிமாண்ட் டிராஃப்ட்,
செக், ஆன்லைன். இதுல நீங்க கேஷா வாங்கும் பட்சத்துல 20,000 வரைக்கும் தான் நீங்க வாங்க முடியும். அடுத்து டெபாசிட் லிமிட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபைனான்சியல் இயர் நிதியாண்டுல மினிமம் 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 4 கிலோகிராம் 4 கிலோகிராம் வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவே ட்ரஸ்ட் மூலமா வாங்கும் பட்சத்துல 20 கிலோகிராம் வரைக்கும் இந்த கோல்டு பாண்டை வாங்கலாம். அடுத்து இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் பார்க்கலாம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C அடிப்படையில் இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு 6 மாத கால அளவுல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டாக்ஸபிள் இன்கம். இதை இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலம்ல என்ட்ரி பண்ணி ஆகணும். அதுவே இந்த ஸ்கீமுடைய கால அளவான 8 வருடத்துக்கு அப்புறம் இந்த பாண்டை நீங்க விற்கும் பட்சத்துல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு டாக்ஸும் கட்ட தேவையில்லை. அதுவே 8 வருடத்திற்கு முன்னால் 5 வருடத்துக்கு அப்புறம் இந்த பாண்டை நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 3 வருடத்துக்குள்ள இந்த பாண்டை சேல் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் கட் பண்ணுவாங்க. அதுவே 3 வருடத்துல இருந்து 5 வருடத்துக்குள்ள நீங்க சேல் பண்ணும் பட்சத்துல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ல 20% வரைக்கும் லாங் டைம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் கட் பண்ணுவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2.5%. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு 6 மாதமும் உங்களுடைய அக்கவுண்ட்ல ஆட் ஆகும். இந்த ஸ்கீமினுடைய மொத்த கால அளவான 8 வருஷத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தானே தவிர கோல்டினுடைய ஆன்கோயிங் மார்க்கெட் வேல்யூக்கு அல்ல. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 8 வருஷத்துக்கு முன்னால 2 வழிகளில் இந்த அக்கௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணலாம். ஒன்னு க்ளோஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ், ரெண்டாவது க்ளோஸ் பிஃபோர் 5 இயர்ஸ். 5 வருடத்துக்கு அப்புறம் நீங்க இந்த பாண்டை க்ளோஸ் பண்ண பட்சத்துல எந்த ஒரு டாக்ஸும் கட்ட தேவையில்லை. அதுவே 5 வருடத்துக்கு முன்னால் நீங்க இந்த பாண்டை க்ளோஸ் பண்ண பட்சத்துல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். இன்கேஸ் இந்த ஸ்கீம்ல ஒரு நபருக்கு இந்த 8 வருட கால அளவுல எதுவும் ஆகும் பட்சத்துல இந்த பாண்ட் அவங்களுடைய நாமினி பேர்ல டிரான்ஸ்பர் ஆயிரும். அவருடைய நாமினி அவங்களுடைய பேர்ல இந்த ஸ்கீமை ரன் பண்ணலாம். இந்த கோல்டு பாண்டை ஒரு நபருடைய பெயர்ல இருந்து இன்னொரு நபருடைய பெயருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணலாம். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த கோல்டு பாண்டை கொலாட்ரல் செக்யூரிட்டியா பயன்படுத்தி எந்த ஒரு பேங்க் இல்ல ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க லோன் வாங்கிக்கலாம். அடுத்து நாமினேஷன். இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை நீங்க நாமினியா நியமிக்கலாம். இந்த நாமினியை இந்த ஸ்கீமினுடைய 8 வருட கால அளவுல எப்ப நினைச்சாலும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்டர் ஐடியை பயன்படுத்தி தான் ஃபர்தரா நீங்க கோல்டு பாண்ட் வாங்க முடியும். ஒரு நபருக்கு ஒரு இன்வெஸ்டர் ஐடி மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியில ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய ஓன் நேம்ல இந்த ஸ்கீம்ல 4 கிலோகிராம் வரைக்கும் கோல்டு பாண்ட் வாங்கலாம். இந்த கோல்டு பாண்டை உங்களுடைய ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க கிஃப்டாவும் வழங்கலாம். இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எந்த அக்கவுண்ட்ல இருந்து நீங்க வாங்குனீங்களோ அந்த அக்கவுண்ட்ல தான் கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி 8 வருட கால அளவுல கோல்டுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும் பட்சத்துல லாபமாகவும் அதுவே குறைவாகும் பட்சத்துல நஷ்டமாகவும் அமையும். ஸோ இந்த சீரியஸ் 12ல 1 கிராம் கோல்டு நீங்கள் பேங்க்ல போய் வாங்கினீங்க அப்படின்னா 4,662 ரூபாயும், அதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா 4,612 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சோவரின் கோல்டு பாண்ட் தங்க முதலீட்டு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.